Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's topic xenon compounds. Xenon compounds ஓட VSVPR theory யூஸ் பண்ணி xenon compoundக்கு எப்படி அதோட hybridization geometry கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் கிளாஸில் நான் வந்து ஒரு டெஸ்ட் யுவர் செல்ஃப் கொஸ்டினில் ஒரு கொஸ்டினாக இந்த கொஸ்டின் இருந்தது N3- இதோட ஸ்ட்ரக்சர் ஹைப்ரிடைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். இது வந்து ராங் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து N3-. ஸோ அப்போ N3- வந்து ஹைப்ரிடைசேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வராது, இது கண்டுபிடிங்க. இது கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் இது பார்ப்போம். ஃபஸ்ட்டு xenon டைஃப்ளூரைடோட வந்து இந்த ஹைப்ரிடைசேஷன் என்ன, ஜாமெட்ரி என்னன்னு பார்க்குறோம். செனான்ங்கிறது வந்து என்ன ஃபேமிலி, ஹாலஜன் ஃபேமிலி. அதில் இதெல்லாம் வரும் வந்து ஹீலியம், நியான், ஆர்கன், கிரிப்டன், செனான், ரேடான், இந்த மாதிரி வரும். இது எல்லாமே ஹாலஜன் ஃபேமிலி எக்ஸப்ட் ஹீலியம் தவிர மிச்சம் எல்லாத்தோட பேலன்ஸ் எத்தனைன்னா வந்து 8. ஏன்னா இது வந்து எப்படி வரும், 2s to 2p6 வரும். அப்போ இது வந்து ஃபுல்லி ஃபில் 1s to 2s to 2p6. இதுதான் இதோட வந்து பேலன்ஸு. இது 2 + 6 8. ஸோ அப்போ இந்த நோபல் கேஸஸ் இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லாத்தோட பேலன்ஸ் என்னென்னா 8. அதுதான் நம்ம வந்து இந்த செனானில் ஃபஸ்ட்டு இந்த செனானில் வந்து 8 போட்டிருக்கோம். அடுத்த எலமெண்ட் ஸோ ப்ளஸ்ஸு ஃப்ளூரின் 2 டைம்ஸ் இருக்குது. அதான் 2 × 7. இந்த ஃப்ளூரின் ஹாலஜன் குரூப்பில் எந்த ஃபேமிலினாலும் அதோட வேலன்சி வந்து 7. அப்போது 7 2s are 14 + 8 22. 22 8ஆல் வந்து டிவைட் பண்ணோம். 22 8ஆல் டிவைட் பண்ணோன்னா 2 8s are 16. ஸோ அப்போ ரிமைனிங் 6 இருக்கும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6 0. அப்போ 2ங்கிறது வந்து பாண்ட் பேர். இதில் கூட 3 ரிமைனிங் வந்துருக்கலாம், இது வந்து லோன் பேர். அப்போ ஸோ 2 பாண்ட் பேர், 3 லோன் பேர். இந்த ரெண்டு ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் ஸ்டெரிக் நம்பர். ஸோ அப்போ 5னா sp3d. அப்போ சொன்னால் இதில் வந்து 3 லோன் பேர், 1 2 3 லோன் பேர், 2 பாண்ட் பேர். இது வந்து பாண்ட் பேர் என்னதில் இருக்குது, லீனியரில் இருக்குது. ஸோ அப்போ அதோட ஜாமெட்ரி என்ன, லீனியர். அப்போது ஃபஸ்ட்டில் அதோட பேலன்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 8 விட அந்த ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ இந்த 22 வந்து 8 அபோவ் இருந்துச்சுன்னா அதை வந்து 8ஆல் டிவைட் பண்ணணும். சப்போஸ் 8 பிலோ இருந்துச்சுன்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்துச்சுன்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணி வரக்கூடிய இந்த இது வந்து லோன், இது பம்பர், இது லோன் பேர் போட்டு ஜாமெட்ரி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த காம்பவுண்ட் என்னென்னா XeF4. அப்போ செனான் வந்து 8, ஃப்ளூரின் 4 டைம்ஸ் இருக்குது. அது வந்து செனான் டெட்ராஃப்ளூரைடு 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ 4 7s are 28 + 8 36 டிவைடட் பை 8. ஏன்னா இந்த இந்த ஆட் பண்ணது வந்து 36 வந்துடுச்சு 8 அபோவ். ஸோ 8ஆல் டிவைட் பண்ணணும். 36 8ஆல் டிவைட் பண்ணால் 4 8s are 32. அப்போ பேலன்ஸ் 4. அப்போ இது 2ஆல் வந்து டிவைட் பண்ணோன்னா 2 2 are 4. அப்போ இது வந்து இந்த 4ங்கிறது பாண்ட் பேர், இந்த 2ங்கிறது லோன் பேர். ஸோ அப்போ 4 பாண்ட் பேர், 2 லோன் பேர். இது ரெண்டு ஆட் பண்ணால் ஸ்டெரிக் நம்பர், தட் இஸ் 6 வந்துச்சுன்னா என்னது sp3 due to hybridization. அப்போ எத்தனை பாண்ட் பேர், 4. அப்போ அந்த 4 பாண்ட் பேரை வச்சு இது வந்து என்ன ஜாமெட்ரின்னு சொல்கிறோம், ஸ்கொயர் பிளேனார் ஜாமெட்ரி. அடுத்து செனான் டெட்ராக்சைடு. செனானோட வேலன்சி வந்து 8. ஆக்சிஜன் குரூப்பில் என்னெல்லாம் இருக்கும், ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெல்லூரியம், பொலோனியம். இந்த குரூப்பில் உள்ள எல்லாத்தோட வந்து வேலன்சி வந்து என்னென்னு பார்த்தா 6. அப்போ ஆக்சிஜன் எத்தனை டைம் இருக்குது, 3 டைம். ஸோ 3 × 6 3 6 are 18 8 20 26 டிவைடட் பை 8. ஏன்னா ஆட் பண்ண வேல்யூ வந்து 8 அபோவ் இருந்தனால 8ஆல் டிவைட் பண்ணுறோம் போது 24. பேலன்ஸ் 2 இல்லை மல்டிப்ளை பண்ண இந்த 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1. ஸோ இந்த 1ங்கிறது லோன் பேர், 3ங்கிறது பாண்ட் பேர். அப்போ 3 பாண்ட் பேர் 1 லோன் பேர். ஸோ 4 hybridization sp3.
வந்து அப்போது வந்து 3 வந்து பாண்ட் பேர், இது 1 இது 2 இது 3 பாண்ட் பேர், ஒன்லி 1 லோன் பேர். ஸோ இது வந்து ஸ்கொயர் பிரமிடல் ஜாமெட்ரி. ஸ்கொயர் பிரமிடல் ஜாமெட்ரி. அடுத்து வந்து XeO2F2 இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா இதோட ஜாமெட்ரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். டிஸ்டார்டட் டெட்ராஹெட்ரல். டிஸ்டார்டட் டெட்ராஹெட்ரல் சொல்லிட்டு பார்க்குறோம். செனனோட வந்து பேலன்ஸ் வந்து 8. அடுத்த டேர்ம் 2 ஆக்சிஜன், அது 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 × 6. அடுத்த டேர்ம் போகும்போது ப்ளஸ் சைன். ஃப்ளூரின் 2 டைம்ஸ் இருக்குது, அதோட பேலன்ஸ் வந்து 7. அப்போது 8 2 6 are 12, 7 2s are 14. இது வந்து இது 20 20 30 34 டிவைடட் பை 8. இது வந்து 8 இதனால வந்துருக்கு. நம்ம ஆட் பண்ணது வந்து இந்த இதுக்குள்ளே ஆட் பண்ணால் 8க்கு மேலே இருந்துச்சுன்னா அதை 8ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 4 8s are 32, 2 ரிமைனிங். அப்போ 2 2 வந்து 2 1s are 2. இந்த 1 வந்து லோன் பேர், இது பாண்ட் பேர். அப்போ ஒரே ஒரு லோன் பேர் 4 பாண்ட் பேர். இந்த ரெண்டு ஆட் பண்ணால் ஸ்டெரிக் நம்பர் 5. அதோட ஹைப்ரிடைசேஷன் sp3d. இது உங்களுக்கு ஆட் பண்ணால் இது 1, p வந்து 3 டைம்ஸ் இருக்குது, 3 d 1 டைம். ஸோ sp இந்த டோட்டலாக 5 sp3d. ஜாமெட்ரி வந்து சீசா டிஸ்டார்டட் டெட்ராஹெட்ரல். இந்த ஜாமெட்ரியை கிளியராக பார்த்து வச்சுக்கணும். சீசா டிஸ்டார்டட் டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. தென் டெஸ்ட் யுவர் செல்ஃப் கொஸ்டின். செனன் F6 F6. அடுத்து செனன் வந்து இது வந்து ஹெக்ஸாஃப்ளூரைட். தென் செனன் வந்து O6 4- இது இருந்தால் செனன் O6 4-. அப்போ செனனுக்கு என்னது 8 ப்ளஸ் அடுத்த டைம் போகிறனால ப்ளஸ் டைம் 6 டைம்ஸ் என்ன இருக்குது, ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேண்ட் வந்து ஆக்சிஜனோட பேலன்ஸ் வந்து 6 ப்ளஸ் இது வந்து -4னால +4. அப்போ 8 ப்ளஸ் 6 6 are 36 + 4. அப்போ 36 4 40 48. இது வந்து 8ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், வந்து 6 8s are 48. அப்போ இது வந்து ஸ்டெரிக் நம்பர் வந்து டைரெக்டாகவே இது போயிடுச்சு. ஸோ நோ லோன் பேர், ஒன்லி பாண்ட் பேர் மட்டும்தான். அப்போ இது வந்து ஸ்டெரிக் நம்பர் 6. அப்போ sp3d2. அப்போ ஸோ நோ வந்து லோன் பேர் 6ஆக இருந்தால் அது வந்து என்னவாக இருக்கும், ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த XeF6க்கு என்ன வரும், வந்து இது ஆல்ரெடி இதாக இருக்குது. இது இதோட இந்த கொஸ்டினோடது. அடுத்து XeO3F2 என்ன, XeF5 பென்டாஃப்ளூரைட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். Thank you.